வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களை பெற்றிருக்கிற நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆகஸ்ட் மாத வாக்குத்தத்த ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கையை கொடுத்து சொல்லுங்கள், உங்களை பார்த்ததில் சந்தோஷம் அப்படின்னு சொல்லுங்கள். உங்களை பார்த்ததில் சந்தோஷம். ஹல்லேலூயா. ஏசப்பா உண்மையிலேயே ரொம்ப நல்லவராக இருக்கிறார். இந்த மாதத்திலும் ஆவியானவர் அவருடைய வார்த்தையை தந்து நம்மை பலப்படுத்துவாராக. ஆண்டவரே, இந்த மாதம் எங்களை எப்படிப்பா நடத்த போகிறீங்க, இந்த மாதம் நீங்கள் எங்களுக்கு எப்படிப்பட்டவராக இருக்க போகிறீங்க, அல்லது நாங்கள் எந்தெந்த காரியத்தில் சரி செய்ய வேண்டியதை சரி செய்ய வேண்டும், எப்படியெல்லாம் இந்த மாதத்தை நாங்கள் நடந்துக்கிடணும், இந்த மாதம் மாத்திரம் இல்லாமல் எங்களுடைய வாழ்க்கை முழுவதும் நீர் எங்களை எப்படி நடத்த போகிறீர் என்று சொல்லி ஆண்டவரத்தில் கேட்ட பொழுது ஆண்டவர் ஒரு வார்த்தையை ஞாபகப்படுத்தினார். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 30வது அதிகாரம், எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 30வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போம். எரேமியா 30:17. அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால், எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னொரு வாசிப்போம். நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மறுபடி வாசிப்போம். நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கடந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தம் ஞாபகம் இருக்கா? ஆமாம், இதற்கு அடுத்த வசனம் தான் கடந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தம். ஹல்லேலூயா. சிறையிருப்பை திருப்புவேன் என்று சொன்னார். உண்மையாகவே நான் அனுபவித்தேன். என்னுடைய லைஃப்பில் அநேக சிறையிருப்பை ஏசப்பா திருப்பினாங்க. நீங்களும் ஜீவனுள்ள சாட்சிகள். ஹல்லேலூயா. இந்த மாதத்திலும் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று ஒரு பாஸ்டர் சொல்லலை, ஒரு ஞானி சொல்லலை, கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. ஆமென். அவர்கள் உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடினால், இந்த வாக்கியம் ரொம்ப முக்கியம். ஆண்டவருடைய பிள்ளைகள் சில விஷயத்தில் ஒழுங்காகணும் அப்படிங்கிறதுக்காக ஆண்டவர் நம்மளை சில பாதைகளுக்குள்ளே நடத்துவார். வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு நம்மளை ஆண்டவர் கைவிட்டது போல இருக்கும். சில பாதையில் நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் நடத்தும் பொழுது நமக்கு எப்படி இருக்குன்னா, நம்மளை ஆண்டவர் கைவிட்டுட்டாரு அப்படிங்கிறது போல இருக்கும். வெளியிருந்து ஒருத்தங்க நம்மளை பார்த்தாலும் ஆண்டவர் இவன் கூட இல்லை போல, இந்த அக்கா கூட இல்லை போல, ஆண்டவர் இருந்தால் இவங்களுக்கு ஏன் இப்படி நடக்கு, ஏன் இந்த வியாதி வந்துச்சு, ஏன் இந்த போராட்டம் வந்துச்சு, ஏன் இதில் ஆண்டவர் அவங்கள காப்பாற்றலை, இப்படி தான் ஒரு கூட்டம் சொல்லும். இப்படி தான் ஒரு கூட்டம் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னது. என்ன சொன்னது? தள்ளுண்டவள் என்றா டிவோர்ஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, நீ எனக்கு வேண்டாம், அதாவது உன்னை தள்ளுறேன், நீ எனக்கு தேவையில்லை. தள்ளுண்டவள்னா உன்னை எனக்கு பிடிக்கலை, நீ எனக்கு தேவையில்லை, அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்மளை தள்ளிட்டாரு, நம்மளை டிவோர்ஸ் பண்ணிட்டாரு. நாம தாங்க மனவாட்டி, ஆண்டவர் மணவாளன். நாம தான் அவருடைய மனவாட்டினா அவருக்காக முன்குறிக்கப்பட்ட நிச்சயிக்கப்பட்ட ஒரு பெண் போல தான் நம்முடைய சபை. ஆமென். அப்படிதான் வேதவசனம் சொல்லுகிறது. நம்முடைய சபை ஏசப்பாவுடைய மனைவி. ஆமென். ஏசப்பாவுக்கு மனவாட்டி. நம்மளை உலகம் என்ன சொல்லுது? இவங்க கூட ஆண்டவர் இல்லை, இவர்களை ஆண்டவர் தள்ளி விட்டுட்டாரு, இவங்களை ஆண்டவர் கை விட்டுட்டாரு அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுகிறபடியால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன். ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆரோக்கியம் இரு வகைப்படும். ஒன்று சரீர ஆரோக்கியம், இன்னொன்று மன ஆரோக்கியம். வெளியே நல்லா துருதுருன்னு இருக்கலாம், ஆனால் உள்ள பல்பு ஃபியூஸ் போயிருக்கும். சில பேருக்கு உள்ள ஆரோக்கியமாக இருக்கும், வெளியே பல்ப் என்ன செஞ்சுருக்கும், ஏதாவது ஒரு விதத்தில் எங்கேயாவது லாக்காய் நின்றுக்கிட்டு இருப்போம். இன்னைக்கு எல்லாவற்றையும் அறிந்த ஆவியானவர் சொல்லுகிறார், நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி. ஆமென். ஒரு வசனத்தை வாசிப்போம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 26வது வசனம். யாத்திராகமம் 15:26.
கவனமாய் கேட்டு செய்து செவி கொடுத்து யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். பரிகாரினா ஆங்கிலத்தில் டாக்டர். நான் தான் உன்னுடைய டாக்டர். அதாவது நானும் ஒரு டாக்டர் அப்படி சொல்லலை, நான் தான், நானே அப்படின்னு வருதுன்னா என்ன அர்த்தம்? நான் மட்டும்தான் உன்னை சுகப்படுத்தக்கூடிய வைத்தியராக இருக்கிறேன். ஆமென். பாருங்க, இந்த உலகத்தில் இன்னைக்கு மருத்துவம் ரொம்ப பெருகிவிட்டது. மருந்துகள், மருத்துவ சிகிச்சை முறைகள் நிறைய பெருகிருச்சு. வேதவசனம் சொல்லுகிறது, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். நான் மட்டும்தான் டாக்டர். என்னால் மட்டும்தான் உனக்கு மெய்யான விடுதலையை கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. நம்ம சில நேரங்களில் சிகிச்சை முறைகளை எடுக்கிறோம், சில நேரங்களில் மருந்துகளை சாப்பிட்றோம். தலை வலிக்குதுன்ன உடனே ஏசுவின் ரத்தம் ஜெயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரஸ்டமல் என்ன செஞ்சிடுறோம்? ஆமாம், உள்ளே போட்டுடுறோம். இது சரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா வேதத்தின் அடிப்படையில் இது தவறு தான். ஆனால் நம்முடைய விசுவாசம் வளராமல் மருந்து மாத்திரையை நிறுத்தவே கூடாது. இப்போ என்ன பிரச்சனைனா, சில கிறிஸ்தவர்கள் எதை போதிக்கிறாங்கன்னா, நீ மருந்து மாத்திரை எடுக்கவே கூடாது, ஆஸ்பத்திரி பக்கமே போகக்கூடாது, என்ன ஆனாலும் பரவாயில்ல, உயிரே போனாலும் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போனால் நீ பரலோகத்திற்கு போக மாட்டாய் அப்படின்னு சொல்லி ஒரு சில கிறிஸ்தவர்கள் என்ன செய்கிறாங்க? போதிக்கிறாங்க. நான் சொல்லுவேன், உங்களுக்குள்ள விசுவாசம் வளராத வரைக்கும் நீங்கள் தயவு செஞ்சு மருந்து மாத்திரை எடுங்க. ஆனால் விசுவாசம் தைரியமாக இருக்குது, எனக்குள்ள ஃபைத் ரொம்ப அதிகமாக இருக்குது, நான் ஆண்டவர் நம்புகிறேன், இந்த விஷயத்தில் ஆண்டவர் தான் சுகம் கொடுப்பாரு அப்படின்னா உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள பொருத்தனை வேற யாரும் சொல்லி நீங்கள் கேட்கக்கூடாது. உங்களோட ஆவியானவர் பேசினா நீங்கள் மருந்து மாத்திரையை தாராளமாக நிறுத்தலாம். மற்ற மற்ற விஷயத்தில் அதாவது அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் தயவு செய்து மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொள்வது நல்லது. நம்முடைய நிலைப்பாடு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். விசுவாசம் இல்லாமல் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு முழு மாத்திரையும் நிப்பாட்டிட்டு அப்புறம் கால் இழுத்துட்டு போகுது, கை இழுத்துட்டு போகுதுன்னு சொல்கிறது ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஒரு பக்கம் மாத்திரைகளை நீங்கள் பயன்படுத்துங்க, இன்னொரு பக்கம் இந்த மாத்திரையை ரொம்ப பயன்படுத்துங்க. ஹல்லேலூயா. இந்த மாத்திரையை எவ்வளவு முடியுமோ போட்டு அதை மென்னுக்கிட்டே இருங்க, போட்டு மென்னுக்கிட்டே இருங்க. சின்ன வயசில் பூச்சி கடிக்கும் பொழுது ரோஸ் கலரில் ஒரு மாத்திரை கொடுப்பாங்க. அதனுடைய எப்படி சாப்பிடணும்னா வாயில் போட்டு என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஆமாம், அது அப்படியே நம்ம எச்சினோடு சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக வயிற்றுக்குள்ளே போகணும். நல்ல எக்ஸாம்பிள் இந்த வசனம். இந்த வசனத்தை நம்முடைய நாவில் வைத்து, மனசில் வைத்து, இருதயத்தில் வைத்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக மென்று அதை அப்படி நம்முடைய ஆவி மனுஷனுக்குள்ளே அனுப்பிக்கிட்டே இருந்தீங்கன்னா நிச்சயமாக உள்ளே இருக்கிற பூச்செல்லாம் காலியாயிரும். ஆமென். ஆவிக்குரிய பூச்சி எங்க, இந்த சரீர பூச்சை ஈஸியாக குணப்படுத்திடலாங்க. ஆனால் ஆவிக்குரிய பூச்சி ரொம்ப மோசம், ஆவிக்குரிய கசப்பு ரொம்ப மோசம், ஆவிக்குரிய நோய் ரொம்ப கொடுமையானது. ஆமென். இந்த மாதத்தில் நம்முடைய சரீர நோயையும் ஏசப்பா குணப்படுத்துவார், நம்முடைய ஆவியினுடைய அந்த நோயையும் கர்த்தர் நிச்சயம் குணப்படுத்துவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 14, 15, 16 வாசிப்போம். சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். ஏசப்பா இங்க ஒரு காரியத்தை சொல்லுகிறாரு. சர்ப்பம்னா என்னதுங்க? பாம்பு. பாம்பு வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல. அப்போ என்னைக்கோ நடந்த ஒரு சம்பவத்தை ஏசப்பா என்ன செய்கிறாரு? சுட்டி காட்டுகிறார். அப்படிதானே? ஒரு இடத்துல பாம்பை மோசே உயர்த்தி பிடிச்சாரு, அதே போல நானும் உயர்த்தப்படுவேன். அப்படி என்னை பார்த்தாங்கன்னா ஒருத்தனும் கெட்டு போக மாட்டான், அதாவது ஒருத்தனும் வியாதிப்பட மாட்டான், ஒருத்தனும் கெட்டு போக மாட்டான் அப்படிங்கிறது இயேசுவினுடைய வாக்கு தத்துவம். பாருங்க எங்க இந்த சம்பவம் நடக்கு. என்னாகமத்தின் புஸ்தகம் 21வது அதிகாரம் ஏசப்பா சொல்ற இந்த சம்பவம் எங்க நடக்குதுன்னு வாசிப்போம். என்னாகமம் 21
நம்ம எல்லாரும் சேர்ந்தே வாசிப்போமே. இந்த சம்பவங்கள் நமக்கு கண்டிப்பாக தெரிந்திருக்கணும். 5வது வசனம் முதல் நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? எல்லாரும் எடுத்துட்டீங்களா? என்னாகமம் 21:5. ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாக பேசி, நாங்கள் வனாந்தரத்திலே சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணினதென்ன? இங்கே அப்பமும் இல்லை, தண்ணீரும் இல்லை. இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பாய் இருக்கிறது என்றார்கள். அப்பொழுது கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார். அவைகள் ஜனங்களை கடித்ததினால் இஸ்ரவேலருக்குள்ளே அநேக ஜனங்கள் செத்தார்கள். அதனால் ஜனங்கள் மோசேயினிடத்தில் போய், நாங்கள் கர்த்தருக்கும் உமக்கு விரோதமாய் பேசினதினால் பாவம் செய்தோம். சர்ப்பங்கள் எங்களை விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார்கள். மோசே ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை. கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார். அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான். சர்ப்பம் ஒருவனை கடித்த போது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான். ஹல்லேலூயா. இந்த சம்பவத்தை நம்ம கவனமாக கவனிக்கணும். ஆண்டவரே ஒரு பாம்பு சிலையை செய்ய சொல்லியிருக்காரு அப்படின்னு நினச்சிடக்கூடாது. வேதத்தில் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னார்னா அதில் ஒரு ஞானம் இருக்கும், ஒரு வெளிப்பாடு இருக்கும். எல்லா தடவையும் பாம்பு சிலையை தூக்கிட்டு வா அப்படின்னு சொல்லலை. இந்த ஒரே ஒரு இடத்துல தான் ஆண்டவர் சொன்னார், ஒரு வெண்கலத்தில் ஒரு சர்ப்பத்தை என்ன செஞ்சு அதை தூக்கி காண்பி. பாம்பு கடித்தவங்க, ஏன் பாம்பு கடிச்சதுன்னா இவங்க ரொம்ப என்ன சொல்கிறது, முறுமுறுத்துட்டாங்க. எப்பொழுதுமே முறுமுறுக்கும் பொழுது ஒரு ஆபத்து நம்மளை பின்தொடரும். கவனமாக வச்சுக்கோங்க. உங்ககிட்ட ஒரு 10,000 ரூபாய் இருக்குது, தேவை 35,000 ரூபாய்க்கு இருக்குன்னா 10,000 ரூபா தான் இருக்குது, 10,000 ரூபா தான் இருக்குது, போச்சு போச்சு இப்படியே பேசிக்கிட்டு இருப்போம்னா இந்த 10,000 ரூபாவும் இல்லாமல் போகும். என்ன பாஸ்டர் இப்படி சொல்கிறீங்கன்னா அதுதான் உண்மை. முறுமுறுக்கிறதுனால என் லைஃப்பில் பர்சனலாக என் சின்ன அனுபவத்திலேயே நான் நிறைய இழந்திருக்கிறேன். நானே நிறைய பிசாசுக்கு கதவை திறந்து விட்டுருக்கேன். முறுமுறுக்கிறதுங்கிறது முறுக்குன்னு வருது பாருங்க காலங்கத்தால். முறுமுறுப்பது என்பது பிசாசுக்கு கதவை திறப்பது. ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு இதை நான் இந்த சம்பவத்தை தொடருவோம். ஒரு அற்புதங்கள் அடையாளங்கள் செய்கிற ஒரு பெரிய ஊழியக்காரர். அவர் அற்புதம் செய்தால் அநேகருடைய கண்கள் திறக்கப்படும், செவிட்டு காதுகள் திறக்கப்படும், கேன்சர் கட்டிலாம் மறையும். இப்பொழுதும் நீங்கள் அவருடைய வீடியோவெலாம் யூடியூப்பில் பார்க்கலாம். ஒரு வெளிநாட்டில் இருக்கிற ஒரு பிரசங்கியாளர், நல்லா என்னை விட ஹைட்டு, வெளிநாட்டுக்காரங்களாம் நல்லா உயரமாக தான் இருப்பாங்க, ஜம்மனு பல்கா. அவர் ஊழியம் செய்யும் பொழுது, பிரசங்கம் பண்ணும் பொழுதே பிசாசுகள் ஓடும், அலறி அடித்து ஓடும், வியாதிகள் சொஸ்தமாகும். இவ்வளவு அற்புதம் செய்கிறவர். ஒரு சில ஆண்டுகளுக்கு அப்புறம் ஒரு டிவி ஷோ நடக்குது, ஒரு டிவி பேட்டி, ஒரு கிறிஸ்தவ நிகழ்ச்சி. அதில் இந்த அற்புதம் செய்கிற முன்னாடி பயங்கரமாக செஞ்சார் தெரியுமா, அவரை கூப்பிட்டுருக்காங்க. ஒரு வீல் சேரில் வாய் இப்படி போயிருச்சு அவருக்கு, வாய் கோணி, ரொம்ப ஒல்லியா, என் வெயிட்டுக்கு இருந்தவர் ரெஜிஸ் மாதிரி ஆனால் அல்லது மகாராஜா மாதிரி ஆனால் எப்படி இருக்கும், அவ்வளவு ஒல்லியா வீல் சேரில் அந்த ஷோக்கு வருகிறார். அதே நபர் தான் அற்புதங்களை செய்தவர். அப்போ அந்த டிவி ஷோ அந்த பேட்டி எடுக்கிறவர் கேட்குறாரு, ஏன் என்ன நிலைமை, என்ன ஆச்சு, உங்களுடைய சுகமளிக்கிற ஊழியம் எவ்வளவு வல்லமையானது, எத்தனை பேர் உங்கள் மூலமாக சுகம் பெற்றிருக்கிறாங்க, என்னாச்சுன்னு கேட்கும் பொழுது அவர் தன்னுடைய அவர் செய்த பாவத்தை அப்படியே ஒத்துக்கொள்கிறார். என்னன்னா, நல்லா ஊழியம் போய்கிட்டு இருந்தது, நல்ல அற்புதங்களை செய்தேன், ஆனால் பிசாசுக்கு வாசலை திறந்து விட்டேன் அப்படின்னு சொல்லுகிறார். வாசலை திறந்து விட்டீங்களா, அப்படி என்ன செஞ்சீங்கன்னு சொல்லும் பொழுது, என் ஊழிய பாதையில் சில விசுவாசிகளை பார்க்கும் பொழுது, சில ஊழியக்காரங்களை பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப வேதனை ஆயிரும். சில ஊழியர்கள் பண்ணுறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, சில விசுவாசிகள் பண்ணுறது எனக்கு பிடிக்காது. வீட்டில் வந்து அல்லது என் தெரிஞ்சவங்கிட்டலாம் பேசும் பொழுது, அந்த விசுவாசி இப்படி இவ்வளோ சுகம் பெற்றும் இப்படி இருக்கே, அந்த ஊழியக்காரங்க இப்படி நம்ம கூட்டத்துக்கு வராங்க ஆனாலும் போய் பாவம் செய்கிறாங்க, அல்லது நம்ம கூட்டத்துக்கு வராங்க ஆனாலும் இப்படி திருந்தாமல் இருக்காங்களே, ஆதங்கம் தான் பாருங்க. அவங்க இல்லாதது ஒன்றும் சொல்லலை, இருக்கிறத தான் அவர் சொல்லியிருக்கிறார். ஆனாலும் குறை குறை குறை, முறுமுறுப்பு முறுமுறுப்பு முறுமுறுப்பு,
இவ்வளவு ஒரு முறுமுறுப்புலே ரொம்ப வருஷத்தையே அவர் கடத்தி இருக்கிறார். அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அந்த ஊழியக்காரன் இப்படி இருக்கிறான், இந்த ஊழியக்காரன் இப்படி இருக்கிறான். இப்படி பேச 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 பிசாசுக்கு இவர் கதவை திறந்து கொடுத்திருக்கிறார். இவருடைய சரீரத்தில் பக்கவாதம் வந்து வாய் கோணி ஆள் மெலிந்த ஒரு நபர் போல ஆகிவிட்டார். அவரே ஒத்துக்கொண்டது. சிலர் பரவாயில்ல, அவர் செஞ்ச தப்ப ஒத்துக்கிட்டார், அது வரைக்கும் சந்தோஷம். அல்லேலூயா. அவரே சொல்லுகிறார், இது நான் உங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுகிறார். ஆமென். இதே போலத்தான் இங்கேயும் நடக்குது. இவங்க முறுமுறுத்த உடனே நாங்கள் அன்னைக்கே செத்துருக்கலாம்ல, எங்களையே கொண்டு வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி தான் பேசிட்டாங்க பாருங்க. இப்படி சொன்ன உடனே அதாவது லைஃப்ல ஒரு சர்ப்பம் என்றால் பிசாசை குறிக்கிறது. பிசாசின் காரியங்கள். பிசாசு என்ன செய்வான்? திருடன் கொல்லவும் அழிக்கவும் திருடவும் வருகிறானே என்று வேற ஒன்றுக்கும் வரான். அதைத்தான் அவன் பிசாசனுடைய வேலையை. சந்தோஷத்தை திருடுவான், பணத்தை திருடுவான், ஜபாவியை திருடுவான், வேத வாசிப்பை திருடுவான். எப்படியாவது உங்க லைஃபை கெடுக்கிறதா அவன் வேலையை. யார் மூலமானாலும் வருவான். ஃபோன் மூலமா வருவான், டிவி மூலமா வருவான், ஃப்ரெண்டு மூலமா வருவான். நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த கடைசி நாட்களிலே யாரை அப்படியே லபக்கணும் மூலங்களான்னா பேய் சுத்துது. நம்ம கவனமாக இல்லாவிட்டால் நாம் மீண்டும் குழிக்குள்ளே விழுவதை யாராலும் தடுக்க முடியாது. ஆமென். என்ன பாஸ்டர், வாக்குத்தத்த ஆராதனையில் ஒரு படியாக மெசேஜ் போகுதுன்னீங்கன்னா உண்மைதான். நான் ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு நீல குழி காம்பவுண்ட் வால் கட்டுறதுக்கு தோண்டி போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு குண்டு ஆடு அதில் மாட்டிக்கிட்டு, இந்த குண்டு ஆடை ஒருத்தர் கஷ்டப்பட்டு விழுந்து உள்ளே இறங்கி, அந்த ஆட்டுக்குட்டி சும்மா சின்ன ஆடை எவ்வளோ வெயிட்டாக இருக்கும், அதனால பெரிய குண்டு செம்மறி ஆடு, ஒருத்தர் உள்ளே இறங்கி ஃபேண்ட்டை மடித்து கட்டி அந்த குண்டு ஆடை காப்பாற்றி வெளியே விட்டுட்டார். நீளமான குழி பார்த்தீங்களா? இந்த குண்டு ஆடு வெளியே வந்துட்டோன்னு சொல்லி துள்ளி குதிச்சு அப்படியே தள்ளி போய் அங்கே இருக்கிற குழியில் மறுபடியும் விழுந்துட்டு. இதுதான் இன்னைக்கு நம்ம நிலைமை. ஆண்டவர் கஷ்டப்பட்டு இறங்கி குழியில் காப்பாற்றி விட்டுருவார் அப்படின்னு சொல்லி சுற்றி போய் மறுபடியும் பிசாசு வெட்டி வச்சிருக்கிற இன்னொரு குழியில் நாம் விழுந்து விடக்கூடாது. ஆமென். இவங்க லைஃப்பில் சர்ப்பம், கொள்ளிவாய் சர்ப்பம் வந்து கடிக்குது. எல்லாரும் கஷ்டப்பட்டு கெஞ்சாங்க, ஐயோ மோசே நாங்கள் தப்பு செஞ்சிட்டோம் அப்படின்னு. உடனே மோசே ஒரு காரியத்தை சொல்லுகிறார். ஒரு வெண்கலத்தில் ஒரு சர்ப்பத்தை செஞ்சு அப்படி தூக்கி காட்டு, அந்த சர்ப்பத்தை பார்க்குறவங்களாம் பிழைப்பாங்க அப்படின்னு சொல்லுகிறார். என்ன அர்த்தம்? ஆண்டவர் சிலை செய்ய சொன்னாரா? வெண்கல சர்ப்பம் செய்ய சொன்னார்? இல்லை. ஏன் இப்படி செய்ய சொன்னாருங்கிறத தான் நாம் யோவான் 3:14-15 படிக்கிறோம். இப்போ மறுபடி படிங்க, இப்போ படிங்க, உங்களுக்கு ஏன் புரியும். யோவான் 3:14. உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் உயர்த்தப்பட வேண்டும்னா, நமக்கு உயர்த்துறதுனா என்னன்னு புரியல பார்த்தீங்களா? உயர்த்துறதுனா தொங்க வேண்டும். என்ன செய்யப்பட வேண்டும்? தொங்க வேண்டும். இப்போ நம்ம தூக்கில் தொங்கிட்டாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம். இன்னொன்று தூக்கி போட்டுட்டாங்க அப்படின்னு பைபிள் சொல்லும். தூக்கி போட்டாங்கன்னா நம்ம ஊரில் என்னது, இப்படி தூக்கி டபக்குன்னு தண்ணிக்குள்ள போடுறது, அது கிடையாது. பைபிளில் தூக்கி போட்டார்கள் அப்படின்னா தூக்கலை, அதாவது தூக்கி உயர்த்தி தூக்கி என்ன செஞ்சிருக்கிறாங்க? போட்டிருக்கிறாங்க. மனுஷகுமாரன் உயர்த்தப்பட வேண்டும் என்றால் 2000 வருடங்களுக்கு முன்பதாக அந்த கல்வாரி மேட்டிலே, அந்த கொல்கதாவிலே, சிலுவையிலே இயேசு உங்களுக்காகவும் எனக்காகவும் உயர்த்தப்பட்டார். ஹல்லேலூயா. எப்படி பாம்பு ஒரு கம்பள தொங்குச்சோ அதே போலத்தான் ஏசப்பாவும் சிலுவை என்ற ஒரு கம்பள தொங்கினார். நம்புறீங்களா? ஏன் தொங்கினார் தெரியுமா? ஏன் தொங்கினார்னா, இவங்க லைஃப்ல கடிச்ச பாம்பு விஷத்தை முறிக்க அங்கே ஒரு வெண்கல சர்ப்பத்தை இவங்க பார்க்க வேண்டி இருந்தது. இன்னைக்கும் நம்ம லைஃப்ல நம்ம செஞ்ச தப்புனால தான் நம்ம தான் முறுமுறுத்தோம், நம்ம தான் பாவம் செஞ்சோம், நம்ம தான் சரியா நம்ம உடம்ப பார்த்துக்கல, மனசை பார்த்துக்கல, ஆத்மாவை பார்த்துக்கல. சில கொள்ளிவாய் சர்ப்பங்கள் வீட்டுக்குள்ள வந்துட்டு, ஆனா ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அதையே பார்த்துக்கிட்டு இருக்காத. பாம்பு எவ்வளவு கடிச்சிருக்கு, எவ்வளவு வேதனை இருக்கு, எவ்வளவு வலி இருக்கு, கடிச்சது நல்ல பாம்பா பச்சை பாம்பா இப்படி பார்த்துக்கிட்டு இருக்காத. நீ எதை பார்க்கணும்னா சிலுவையில் தொங்கின இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஆரோக்கியம் வருவதற்கு கர்த்தர் நமக்கு வைத்த ஒரே ஒரு வழி இயேசு மட்டும்தான். ஆமென். உங்களுக்கு என்ன வியாதி இருந்துட்டு போட்டுங்க, என்ன வியாதி இருந்துட்டு போட்டும். நான் பைபிள் வாசிக்கும் பொழுது ஒரு வசனம் என்னை ரொம்ப தொடும். ஆண்டவர் இங்கே இருக்கிறார் என்று கேள்விப்பட்டு அநேக வியாதியஸ்தர்களையும் குருடர்களையும் சப்பானிகளையும் கொண்டு வந்தார்களாம். இயேசு எல்லா நோயாளிகளையும் குணமாக்கினாராம். எப்படி நோயாளிகள்?
நம்ம பேசும்போது இப்போ நாங்களும் பேசிக்குவோம், வியாதி குறித்து பேசும் பொழுது சரி என்ன செய்ய, நம்ம இந்த சூழ்நிலை வழியாக கடந்து போகணும் போல அப்படின்னு நினைக்கிறோம். உண்மைதான், கடந்து போகிறோம். ஆனால் இந்த எல்லா நோயாளி என்று பைபிளில் சொல்லுது பார்த்தீங்களா, அதில் நம்ம நோயும் அடங்கியிருக்கு. உண்மைதானே? அது பரம்பரை வியாதியோ, நம்ம சுகர் இனிப்பு சாப்பிட்டு வந்த வியாதியோ அது பிரச்சனை இல்லை. அது ஹார்ட் அட்டாக்கோ, முட்டு வலியோ, இடுப்பு வலியோ, என்ன வியாதியாக இருந்தாலும் சரி, அது உள்ள பிரச்சனை வெளிய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் என் இயேசு அதை குணமாக்க இன்று போதுமானவராக இருக்கிறார். ஆமென். கரங்களை வைத்து சொல்லுவோம், என் வியாதியை குணமாக்க இயேசு சிலுவையிலே உயர்த்தப்பட்டார். ஆமென். அன்னைக்கு அந்த சர்ப்பத்தை பார்த்தவங்க எல்லாரும் பிழைச்சாங்க. ஓ, என்னுடைய வேதனை இவ்வளவு இருக்கு, என் வலி இவ்வளவு இருக்கு, நான் இவ்வளவு மாத்திரைகள் மருந்துகள். உண்மையிலேங்க நான் எத்தனையோ நபர்களை பார்த்தது உண்டு. மாத்திரை இல்லாமல், இப்போ நம்ம சர்ச்சைக்கு வந்தவங்க என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, மாத்திரையே நான் சாப்பாடு போல் ஒரு காலத்தில் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு சூழ்நிலை உண்டு. இன்னைக்கு அதுல இருந்தெல்லாம் இந்த மாசத்துல ஏசப்பா நமக்கு விடுதலை கொடுக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களுக்கு இந்த லைஃப், இப்படிப்பட்ட லைஃப் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில சுகம் கொடுக்கிற ஒரு லைஃப், சுகமா இருக்கிற ஒரு லைஃப் கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிடும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பாருங்க, சுகத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எல்லா நோய்களையும் கர்த்தர் குணமாக்கினார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அது எத்தனை வருடம் பழமையான நோயாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு நம்ம மைண்ட் செட் மாறணும். நம்ம மைண்ட் செட் மாறணும். ஆண்டவரே, இந்த நோய் என் லைஃப்ல இருக்கக்கூடாது, இதை நான் சமாளிச்சுட்டே வாழ்ந்துடக்கூடாது, இப்படியே உப்பேத்திட்டு போயிடக்கூடாது, எனக்கு ஒரு சுகம் வேண்டும் என்று சொல்லி நீங்க விரும்பாத பட்சத்தில் உங்களுக்கு சுகம் கிடைக்காது. ஆமென். இன்னைக்கு அதனால தான் ஆண்டவர் பேசுகிறார், நீ விரும்பு, நீ விரும்பினா, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஹல்லேலூயா. நாம் விசுவாசிக்காத வரைக்கும் அற்புதம் நடக்காது. நாம நம்பணுங்கிறதுக்காகத்தான் இன்னைக்கு தேவன் இதை ஒரு வாக்குத்தத்தமா கொடுத்திருக்கிறாரு. நீ சுகத்தை அனுபவிக்க வேண்டும் என்று நான் விருப்பப்படுகிற மகனே, அதனால இந்த வசனத்தை நம்பு, நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன். எப்படி ஆற்றுவேன்? 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சிலுவையில் நான் தொங்கிட்டேன், உனக்காக நான் பாடுபட்டுட்டேன், உனக்காக நான் அடிக்கப்பட்டுட்டேன். வேதவசனம் சொல்லுகிறது, அவருடைய தழும்புகளால் குணமானோம். ஆமென். வசனம் பொய் சொல்லாதுங்க. அவருடைய தழும்பை நோக்கி பார்த்தா நிச்சயம் நமக்கு குணம் உண்டு. ஒரு வசனத்தை வாசிப்போமே. 1 பேதுரு 2வது அதிகாரம் 24வது வசனம் வாசிங்க. ஆம், நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே ஆம் ஆம் அவருடைய தழும்புகளால் குணம் ஆனீர்கள். வாய்களை திறந்து சொல்லுவோம், நான் குணம் ஆனேன். சொல்லுங்க, நான் குணம் ஆனேன், நான் சுகமானேன். கர்த்தர் என் வியாதியை சுமந்து தீர்த்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, விசுவாசத்தை அப்படி பிராக்டிஸ் பண்ணணும். அது தலைவலியோ, இடுப்பு வலியோ, கால் வலியோ, முட்டு வலியோ, நெஞ்சு வலியோ, அது கேன்சரோ, எவ்வளவோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் ஏசப்பா அதை சுகப்படுத்துறாருங்க. நான் சொல்லுவேன், யாராவது வியாதியா இருக்கிறாங்கன்னா தைரியமா சொல்லுவேன், சபைக்கு அவங்கள கூட்டிட்டு வாங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். அவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது நாம் சுகம் கொடுக்க முடியாது, இயேசு அவர்களுக்கு சுகம் கொடுப்பார். ஆமென். ஏசப்பாவால முடியும். நம்புறீங்களா? இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நம்ம லைஃப்ல எந்தெந்த பகுதிகளிலே சுகம் வேண்டுமோ, நான் சொன்னேன், வியாதி இருவகைப்படும். ஒன்று வெளியே இருக்கிற வியாதி, இன்னொன்று உள்ள இருக்கிற வியாதி. அது வெளி வியாதியோ உள் வியாதியோ. சிலருக்கு உள் வியாதியினால தான் வெளி வியாதியே வந்திருக்கும். சொல்லுவாங்க, நல்லா தான் இருந்தேன், எங்கள் வீட்டில் ஒரு டெத்து வந்துருச்சு, ஒரு சாவுக்கு அப்புறம் அழுதே ப்ரெஷர் வந்துருச்சு, அழுதே சுகர் வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்போ உள்ள இருக்கிற வியாதி வெளியிருக்கிற வியாதியை காட்டிலும் கொடியது. என் தேவன் 2 வியாதியையுமே சுகப்படுத்துவார். ஹல்லேலூயா. அழுது டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, இனி புலம்பி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. சிலுவையிலே தொங்கப்பட்ட இயேசுவை நோக்கி பார்ப்போம், சிலுவையிலே உயர்த்தப்பட்ட ஏசப்பாவையே நோக்கி பார்ப்போம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க. உங்க தழும்பு என் வியாதியை சுகமாக்கிருச்சுனே சொல்லிக்கிட்டே இருங்க. கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை நிச்சயம் தருவார். ஹல்லேலூயா. ஒரு பரிசுத்தவன் இப்படியாக சொல்லுகிறார், நீ நடந்து போகும் பொழுது தெரியாம உன் காலு டேபிள்லையோ சோஃபாலையோ இடிச்சிருச்சுனா கூட ஐயோ அம்மம்மான்லாம் கத்தக்கூடாது, உம்முடைய தழும்புகளால் குணமானேன் அப்படின்னு கத்தணுமா? எப்படி கத்தணுமா? பாருங்க, நான் யோசிச்சு பார்த்தேன். ஆமா, நம்ம அந்த அளவுக்குலாம் நம்ம ப்ராக்டிஸே பண்றது இல்லைன்னு. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, சுகம் கொடுக்குறவர்னா சரி கேன்சர் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம், வயிறு புசுக்குன்னு வீங்கினதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், நடக்கவே முடியாத போனதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஏன்?
லைட்டாக நகைச்சுத்து வரும் பொழுதே ப்ராக்டிஸ் பண்ணுவோமே. தலை லேசாக வலிக்கும் பொழுதே ப்ராக்டிஸ் பண்ணுவோமே. லைட்டாக கண் உறுத்தும் போதே ப்ராக்டிஸ் பண்ணுவோமே. ஆண்டவரே உம்முடைய தழும்புகளால் குணமானேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆமென். இது பைத்தியம் போல தாங்க இருக்கும். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியம் தான். ஆமாம், ஆஸ்பத்திரி போக மாட்டாங்களாம், குணமானேன்னு சொல்லுவாங்களாம். இப்படின்னு ஒரு குரூப்பு சொல்லும். ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலன், மிகுந்த பலன், பெரிய பலன். ஆமென். இந்த மாசத்துல ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஒரு சின்ன வலி வந்த உடனே உங்கள் பையனுக்கோ உங்கள் பொண்ணுக்கோ ஏதாவது உடம்பு சரியில்லையா, அல்லது உங்கள் லைஃப்பில் உடம்பு சரியில்லையா, மாத்திரை போடாதீங்கன்னு சொல்லல. ஃபஸ்ட்டு உங்கள் தலையில் கை வச்சு, உங்கள் பையன் தலையிலே உங்கள் பொண்ணு தலையிலே கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே உன்னுடைய தழும்புகளால் நான் என் மகனை குணமாக்குகிறேன், என்னை குணமாக்குகிறேன், என் பிள்ளையை குணமாக்குகிறேன், எப்படி என்னை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்புறம் பேராஸ்டமலையோ எந்த கருமத்தையும் என்ன செய்வோம், போடுவோம். ஃபஸ்ட்டு ஒரு ஜெபத்தை போடுவோம். ஆமென். நாங்கள் கார் ஓட்டுறோம், கண்ணை மூடிட்டு ஒன்று ஓட்ட மாட்டோம், கண்ணை திறந்துட்டு தானே ஓட்டுறோம். ஆனாலும் நம்ம ஞானத்தில் தான் ஓட்டுறோம், நம்ம பலத்தில் தான் ஓட்டுறோம். ஆனாலும் கார் எடுக்கும்போது என்ன செய்வோம், ஜெபம். நான் கண்ணை திறந்துட்டு ஓட்டுறதுனால ஆக்சிடென்ட்லேருந்து தப்பிக்க முடியுமா? முடியாது. ஏசப்பா பாதுகாக்காத பட்சத்தில் என்னால் ஓடைக்குள்ள விழுகிறதை தடுக்கவே முடியாது. அப்போ ஃபஸ்ட்டு ஜெபத்தை போட்டுறணும், அப்புறம் தான் நம்ம பலன். ஆமென். அதே போல் இந்த மாதத்துலேயும் கர்த்தர் உங்கள் ஆரோக்கியத்தை உங்களுக்கு தந்து உங்களுடைய காயங்களை ஆற்றுவாராக. சரீரத்தில் ஆரோக்கியம், மனசில் காயம் ஆற்றப்படணும். எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் இந்த கேட்ட வார்த்தைகளை மனசில் கொண்டு வந்து ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஒத்துக்குவோம். ஆண்டவரே எனக்கு சரீரத்தில் சுகம் வேணும்ப்பா, அப்பா எனக்கு மனசில் ஒரு சுகம் வேணும்ப்பா, அப்பா நான் வெளியே சிரிச்சுக்கிட்டு இருக்கேன்ப்பா, வெளியே நடிச்சுக்கிட்டு இருக்கேன்ப்பா, ஆனால் என் மனசு இன்னும் காயப்பட்டு தான் இருக்குப்பா. ஆண்டவரே நான் வெளியே காண்பிக்காதது போல இருக்கிறேன், என்னால் இயன்ற வேலைகளை செஞ்சிடுறேன், ஆனாலும் நான் தனிமையில் இருக்கும் பொழுது தான் என் சரீரம் என்னை வாட்டி வதைக்கிறது. ஆண்டவரே ஆண்டவர் சமூகத்தில் ஒத்துக்குவோம். ஆண்டவரே அப்பா என் சரீரம் முன்னாடி போல இல்லை ஆண்டவரே, மிகவும் வேதனையை கொடுக்கிறது, என் சரீரம் மிகவும் வலியை கொடுக்கிறது, என் மனது மிகவும் வலியை கொடுக்கிறது. இன்னைக்கு இந்த 2 வழியில இருந்து கர்த்தர் எனக்கு ஒரு சுகத்தை கொடுப்பேன்னு சொல்லி வாக்கு கொடுத்துருக்கிறீங்களே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இந்த வாக்குத்தத்த வசனத்தை நான் பிடித்து கொள்ளணும்ப்பா, இந்த வாக்குத்தத்த வசனத்தை நான் பிடித்து கொள்ளணும் ஆண்டவரே. எனக்கு சரீரத்திலையும் சுகம் அவசியமா இருக்குப்பா, எனக்கு மனசுலையும் சுகம் அவசியமா இருக்கு ஆண்டவரே. இந்த ஆகஸ்ட் மாதத்தில் பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவினுடைய தழும்புகளால் என்ன குணப்படுத்துங்கன்னு சொல்லி கேட்போம். ஆண்டவரே உங்க தழும்பு வீணா போயிடக்கூடாது, உங்க ரத்தம் வீணா போயிடக்கூடாது. 2000 வருஷத்துக்கு முன்பதாக என் பாடுகளை ஏற்றுக்கொண்டீரே, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அவர் நம்முடைய பிணிகளை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய வியாதிகளை ஏற்றுக்கொண்டார், அவர் சுமந்தார். குஷ்டரோகியை பார்த்து சொன்னார் சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொன்னார். இன்னைக்கு ஏசப்பா நம்மளை பார்த்து சொல்லுகிறார், கிருபை நல்ல சமாரியன் சபையே, உன்னை சுகமாக்குறது என்னுடைய சித்தம் அப்பா, உன்னை சுகமாக்குறது என்னுடைய விருப்பம் ஐயா. நீ இன்னைக்கு சுத்தமாகு, நீ சுகமாகு, இயேசுவின் நாமத்தினாலே வியாதிகள் சுகமாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே மனோவியாதிகள், மனதினுடைய வியாதிகள் அது இப்பொழுதே ஹீல் ஆகட்டும், சுகமாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. நாங்க சரீர வியாதியோட இருக்க கூடாதுப்பா, உங்க பிள்ளைப்பா, நாங்க உங்க பிள்ளை ஆண்டவரே. எங்க சரீரம் உங்கள் மகிமையை காண்பிக்கணும் ஆண்டவரே. ரகபத ரபப ஷதல ரபா. எங்க சரீரம் மகிமையின் மேல் மகிமை அடையட்டும், மகிமையின் மேல் மகிமை அடையட்டும். இனி நாங்க முறுமுறுத்தர கூடாது, இனி நாங்க குறை பேசிட கூடாதுப்பா, சாத்தானுக்கு கதவை திறந்து விட்டுற கூடாது. நாங்க துதிக்கணும், நாங்க வசனத்தை தான் பேசணும். வியாதி வந்த உடனே எங்க தலையில நாங்களே கை வச்சு ஜெபிக்கணும், வசனத்தை அறிக்கை செய்யணும். நம்முடைய தழும்புகளால் நாங்கள் குணமானோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து இந்த வசனத்துல வளர எங்களுக்கு உதவி செய்யுங்க, விசுவாசத்துல வளர உதவி செய்யுங்க. ஒவ்வொரு முறை நாங்கள் மருந்துகளை பயன்படுத்துவதற்கு முன்பதாக கருத்தாய் ஜெபிக்கணும் ஆண்டவரே. அப்பா எனக்கு சுகம் கொடுங்க என்று சொல்லி கேட்கணும். ஒவ்வொரு முறை இருதயம் காயப்பட்டதை உணரும் பொழுதெல்லாம் நாங்கள் ஜெபிக்கணும். ஆண்டவரே உம்முடைய தழும்புகளால் என்னை குணமாக்குங்கன்னு சொல்லி நாங்கள் கேட்க உதவி செய்யுங்க. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதும்
பரிசுத்த ஆவியானவர் நாங்கள் தவறான வழியில் போய்விடாதபடிக்கு, தவறான பாவங்களிலே சிக்கி விடாதபடிக்கு, தவறான கண்ணிகளிலே போய் ஆண்டவரே வலைகளில் அகப்பட்டு விடாதபடிக்கு நாங்கள் நேர் வழியிலே செல்ல எங்கள் சிறிய பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் எங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்துங்கப்பா. உங்களுடைய கருத்துக்களை எங்கள் சபையை ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவர் தாமே எங்களை வழி நடத்துங்க. கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. பிரயாணங்களிலே கிருபை உண்டாகட்டும், தயவு உண்டாகட்டும். உம்முடைய மகிமை எங்களை முன்பதாகவும் பின்பதாகவும் காக்கட்டும். சம்பள உயர்வுகள் உண்டாகட்டும், ஆவிக்குரிய உயர்வுகள் உண்டாகட்டும். சபையிலையும் ஆண்டவரே நல்ல ஆக்டிவா சபையில உம்முடைய ராஜ்யத்தை கட்டுகிறவர்களாய் ஒவ்வொரு விசுவாசிகளையும் அபிஷேகம் பண்ணும் ஆண்டவரே. எங்களுடைய சபை இந்த இடத்துல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும் ஆண்டவரே. செத்த சபையாகவோ அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கிற சபையாகவோ அல்ல, நாங்கள் கொழுந்து விட்டு எரிகிற ஒரு அக்னியை போலவும் நரக அக்னியை விழுங்கி போடுகிற ஒரு பரிசுத்த அக்னியாகவும் ஆண்டவரே இந்த இடத்துல சாத்தானுடைய அரண்களை நிர்மூலமாக்குகிற ஒரு சபையாகவும் எங்களை மாற்றும். உம்முடைய கிருபை உண்டாகட்டும். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேட்ட ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை எரேமியா 30:17 படியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless. God bless.